நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த கால வேளையில் காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைய தினத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 91 முதலாம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய நிழல், கர்த்தருடைய நிழல் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுக்கிறது என்று நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறது. நமக்கு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று கூறுகிறது. உன்னதமானவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா பயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடும். அது மாத்திரமல்ல, எல்லா தீமைக்கும் ஆண்டவர் தம்முடைய நிழலை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நிழல் என்பது தேவனுடைய கிரியைகளை அது வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது, பரலோக தேவனுடைய ஆளுகை மகத்துவங்களை அது வெளிப்படுத்துகிறது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கின கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாகவே இருக்கார். சங்கீதம் 37:40 வசனத்தில் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார். தாவீதை தேவனாய் கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் தாவீதை விடுவித்து ஆண்டவர் காத்து கொண்டார் என்று சொல்லி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று இருக்கிறது. சத்துருவின் கைக்கு இன்றைக்கு நம்மையும் ஆண்டவராகி கர்த்தர் எல்லா பயத்துக்கும் தீங்குக்கும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் மறைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நிழலில் நாம் மறைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைப்பார். தேவனாகிய கர்த்தர் நம்மை மறைக்கிற தேவனாயிருக்கிறார். பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு அவருடைய சத்துருவின் கண்களுக்கு நம்மை மறைத்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார். எவ்வளோ அழகான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் மறைக்கப்படுகிறோம். தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் மறைக்கப்படுகிறோம். அவர் கூடார மறைவிலே நம்மை ஒளித்து வைக்கக்கூடிய உன்னதமான தேவன் நமக்கு இருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தப்புவிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எல்லா பயத்துக்கும் நீங்களாகி விடுகிறார், தீங்குக்கு நீங்களாகி விடுகிறார். நம்மை காக்கப்படுகிறோம், விட்டுவிக்கப்படுகிறோம், மறைக்கப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள் என்று சொல்லி சங்கீதம் 36:7 சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 32:2 சொல்லுகிறது. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண் மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று இருக்கிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய நிழலை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பயமும் பலவீனமும் ஒரு பாதுகாப்பு இன்மையும் தீங்குகளும் நம்மை விட்டு நீங்கும்படியாய்
தேவனுடைய நிழலில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை தப்புவித்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி தீமைக்கும் இருந்து நம்மை பாதுகாத்து விடுவித்து மறைத்து நம்மை பலப்படுத்தக்கூடிய நல்ல தேவன் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God